முன்னாடி வந்து அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப தேர்தல் முடிவுக்கு முன்னாடி தாவேகா ஒரு எதிர்பாராத வெற்றியை பரவலாக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதிமுக வேற கொலாப்ஸ் ஆகி மீண்டும் முன்னாள் முக்கிய தலைவர்கள் எல்லாம் பலர் விலகிட்டு இருக்காங்க. இந்த சூழலை எப்படி பார்க்கணும்? இல்ல, நீங்க கொலாப்ஸ் ஆகின்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. ஏன்னா மாத்தி மாத்தி பேட்டி கொடுத்துக்கிறாங்களே. கூட நேற்று முந்தானால கூட ஒரு பேட்டி பார்த்தேன். வேலுமணி கூட, எஸ்பி வேலுமணி கூட ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு. எல்லா பத்திரிகையிலையும் இதை போடுறது இல்ல, சில பத்திரிகைகள் எங்களை வந்து பிரிஞ்சிட்டோம் விலகிட்டோம் சொல்லி திருச்சி போடுறாங்க. அப்படி இல்லை, எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சி, அம்மா வளர்த்த கட்சி, எவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க, எத்தனை கோடி தொண்டர்கள் இருக்காங்க உங்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும். அது கூட விரைவில் அவங்களே பேசி முடிவு பண்ணி ஒன்னா ஆவாங்க. அதான் சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா தனபால்ல இருந்து செம்மலையில இருந்து எம்ஜிஆர் காலத்துல யார் யாரு முக்கியத்துவம் கொடுத்து கட்சியில இருந்தாங்களோ அவங்க ஃபுல்லா போயிட்டு அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவு தானே அதிமுக. ஏன் வந்து எடப்பாடி வந்து முக்கிய தலைவர் அனுசரிச்சு போக மாட்டேங்கிறாருன்னு தானே எல்லாரும் கேட்கிறாங்க. அதை பத்தி தான் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் வந்து உண்மையிலே உங்க எல்லாருக்கும் தெரியும், கட்சி பொறுப்புகள்ல நான் எதுவுமே இல்லை. நான் வந்து ஒரு பேச்சாளர். அவங்க என்ன திட்டங்கள் போடுறாங்களோ அதை போய் மக்கள்கிட்ட சொல்ற ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா தான் இருக்கேன். அதனால அவங்களுக்குள்ள மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே ஒரு நாள் ஒவ்வொருத்தங்க பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இனிமேல் இது நடக்காதபடி நாங்க எல்லாரும் ஒத்துமையா செயல்படுவோம் அப்படிங்கறதையும் சொல்லி இருக்காங்க. அதனால அவங்க பேசி அதை முடிவு பண்ணிப்பாங்க. அதை சொல்லக்கூடிய இது எனக்கு அந்த பொறுப்பு இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா விஜய் பதவியேற்று ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. சரி, நிறைய கொலை குற்றங்கள், அங்கங்க கொலை சம்பவங்கள் நடக்குது. சூலூர்ல ஒரு 10ஆம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் ஏற்கனவே ஆளுங்கட்சியா இருந்த திமுக வந்து கடுமையா வைக்கிறாங்க. எங்களை சொன்னீங்களே, இப்ப உங்க ஆட்சியில் அப்படி நடக்குது, நீங்க ஏன் பேச மாட்டீங்க அப்படின்லாம் கூட கேட்கிறாங்க. அதையும் நான் செய்தியில பார்த்தேன், படிச்சேன். 24 மணி நேரத்துக்குள்ள அந்த குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம சினிமா மாதிரி ஒரே நாள்ல வந்து நம்ம நாட்டை மாத்தணும்னு நினைச்சா அது முடியாது. அது கொஞ்ச நாள் காலம் எடுக்கும். அதுக்கு உண்டானது மற்றவங்க எல்லாருமே கூட சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு உதவியா இருக்கணும். அவர் இப்பதான் 2 வாரம் தான் ஆகுது. நீங்க சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6 மாசமாவது ஆகும். இது அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைச்சிட்டு வர முடியும். ஒரே நாள்ல ராத்திரியா 144 தடை உத்தரவு போடுங்க, யாரும் வெளியே வராதீங்க, கதவை சாத்துங்க அப்படிலாம் போட்டுற முடியாது எதையும். அதனால கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமா அது குறையும். நீங்க பாருங்களேன் சார், இதே கடந்த ஆட்சியில இதே மாதிரி தான் நடந்தது. அப்போ ஏன் அந்த மாதிரி இல்லாம விமர்சனம் ஆரம்பிச்சியா? இல்ல, அது எப்பயுமே 5 வருஷம் முடிய போகும்போது அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து 5 வருஷம் என்ன நடந்தது அப்படிங்கறத எல்லாருமே விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த 5 வருஷத்துக்குள்ள எவ்வளவு கொலை குற்றங்கள் நடந்திருக்கு, எவ்வளவு போதை புழக்கங்கள்ல இருந்திருக்கு, இது எல்லாம் வந்து இந்த எலெக்ஷன் வரும்பொழுது அவங்களுடைய மிஸ்டேக் என்னென்ன அப்படிங்கறத எடுத்து எதிர்கட்சியா இருக்கிறவங்க போய் சொல்லுவாங்க. அது போல அந்த 5 வருஷத்துக்கு நடந்த குற்றங்களை எல்லாருமே எடுத்து சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப ஆட்சி ஆரம்பிச்சு 2 வாரம் தான் ஆகுது. அதனால இன்னும் போகட்டுமே, நல்லது நடக்கும்போது பாராட்டுவீங்க, அதே மாதிரி வேற ஏதாவது தவறுகள் நடக்கும்போது எல்லாரும் குரல் கொடுக்கற மாதிரி மற்றவங்களும் கொடுப்பாங்க. சார், இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப அமைச்சராயிட்டாங்க, முன்னாடி வந்து கட்சியினரா இருந்தாங்க, இப்ப அமைச்சராயிட்டாங்க. தாவேகாவினர் வந்து இண்டிவிஜுவலா போய் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில ஒரு அரசு சார்ந்த அலுவலகங்கள்ல போய் தலையீடு பண்ணி அவங்களுக்கு வந்து ஆலோசனை பண்ணி மிரட்டி இந்த மாதிரி இது பண்ற சில சம்பவங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அத இப்ப இவங்க பண்ணாங்க. அது என்னன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம எடுத்த உடனே இப்ப நம்ம பவரை காமிக்கலாம் அப்படின்னு நிறைய வீடியோக்கெல்லாம் கூட பார்த்தேன். அந்த மாதிரி தன்னுடைய என்ன நமக்கு தகுதி இருக்கு அப்படின்னு தெரியாம டப்புன்னு போயிட்டு இவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி அமைச்சர் மாதிரி கரைவேட்டி கட்டிட்டு இறங்கி போனாங்க அப்படின்னு சொல்லி அப்ப அதுக்கு உடனே அவர் பதில் கொடுத்திருந்தார். நம்ம புசி ஆனந்த் சாரை வந்து ஒரு பதில் கொடுத்திருந்தார். இந்த மாதிரி கட்சிக்காரங்க யாரும் அரசு அலுவலகத்துக்கோ இல்ல வந்து அரசு இடங்களுக்கோ போய் உங்களுடைய இதை நீங்க பயன்படுத்தக்கூடாது, இதை வந்து நீங்க இதோட நுப்பாட்டிக்கணும்னு சொல்லி அவர் எச்சரிக்கை கூட கொடுத்திருந்தார். திரையரங்க கட்டணத்தை 250 ரூபாயா ஆக்கணும்னு சொல்லி முதல்வர் சந்திச்சு திரைத்துறையினர் கோரிக்கை விட்டுருக்காங்க. நீங்களும் ஒரு திரைப்பட நடிகர், அது சரியா வருமா? இப்ப கைக்குள்ள சினிமா வந்துருச்சு, தியேட்டருக்கு வர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் பெரிய ஹீரோக்கள் படங்கள், அதுதான் இந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளைக்கு ஸ்பெஷல் காட்சியோட தொடங்கி அந்த என்ன விலை வச்சாலும் போய் பார்க்கக்கூடிய லெவல்ல இருக்கு. அதுக்கப்புறம் படம் நல்லா இருக்கு அப்படின்னா தான் உள்ள வர்றாங்க. சின்ன படங்கள் கூட ஓட ஆரம்பிக்குது. மற்றபடி இதுதான் 2 நாள் போட்டு அந்த ஓடிடியில வந்துடும், இந்த நாளைக்கு டிவியில போட்டுருவாங்க. முன்னாடி எல்லாம் தீபாவளி பொங்கல் அப்படித்தான் டிவியில வந்தது. இப்ப அப்படி கிடையாது, தினந்தோறும் தீபாவளி தான்.
கைக்குள்ள சினிமா வரும்னு சொன்னாங்க. இன்னைக்கு கைக்குள்ளேயே சினிமா வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, வெப் சீரிஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து பெரிய படங்கள், நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஹீரோக்கள் படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள் அந்த ரசிகர்கள் போய் முன்னாடி பார்ப்பாங்க. அவங்க பணத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஆனா மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க கண்டிப்பாக தியேட்டருக்கு வர்றதுக்கு யோசிப்பாங்க. சார், உங்க நிலைப்பாட்டுல எதுவும் மாற்றம் இருக்கா? தாவேக்கால சேரலாம், ஏன்னா திரைத்துறை சார்ந்த ஒரு முதலமைச்சர், உங்களுக்கும் நீங்களும் நிறைய அவரோட நடிச்சிருக்கீங்க. அதிமுக தற்போதைய நிலை இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க அந்த அவரோட எதுவும் அந்த கட்சியில எதுவும் இணையிருக்கலாம்? நான் இன்னும் அவரை சந்திக்கவே இல்லை. பொதுவாகவே வந்து எப்பயுமே யார் முதலமைச்சராக வந்தாலும் சரி, அந்த ஒரு மாசத்துக்குள்ள நான் போய் அவங்கள சந்திச்சிருவேன், வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துடுவேன். யாராக இருந்தாலும், நான் அதிமுகவில் பேச்சாளராக இருந்தால் கூட, யார் முதலமைச்சராக வந்தாலும், யார் பதவி ஏற்றாலும், யாருக்கு விருது கிடைச்சாலும் போய் நேரடியாக போய் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துடுவேன். இப்போ அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அவர் இன்னும் நான் சந்திக்கலை. அதுக்குண்டான அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். அவரை சந்திச்சதுக்கு பிறகு அது என்னங்கிறது அவர் சொல்லுவாரா இல்லை நான் சொல்லுவேனா, கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்க போறதில்ல. அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். அப்புறம் அதை பற்றி நம்ம பேசுவோம். அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டா நான் என்ன பண்றது சொல்லுங்க. ஏன்னா இப்ப நான் வந்து அம்மாவுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கத்தான் போனேன். எனக்கு எந்த கட்சி அரசியல் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே பேச தெரியாது. இதுவரைக்கும் என்னுடைய பிரச்சாரம் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. யாரையும் நான் புண்படுத்தினதில்லை, இன்னொரு கட்சி தலைவர்களை பத்தி விமர்சனம் பண்ணதும் இல்லை. என்ன காரணம்னா, நமக்கு அந்த அனுபவமும் தகுதியும் கிடையாது. அப்படிங்கிறதுனால புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பத்திரிக்கை, கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போனேன். அப்ப அவங்க பத்திரிக்கையை வாங்கிட்டு சரி அப்படின்னு அனுப்பியிருந்தாங்கன்னா எனக்கு அந்த ஈடுபாடு வந்திருக்காது. அவங்க ஒரு அரை மணி நேரம் உட்காந்து இந்த மாதிரி இது என்ன பத்திரிக்கை, அம்மா என்ன பண்றாங்க, அப்பா என்ன பண்றாங்க, வீடு இருக்கா, பசங்க என்ன, இதெல்லாம் விசாரிக்கும் போது, அண்ணன் தம்பிங்க இதெல்லாம் விசாரிக்கும் போது பரவாயில்லையே, ஒரு குடும்பத்துல மூத்த உறுப்பினர் மாதிரி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களே, இவ்வளவு அன்பா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் இவங்களுக்கு நம்ம பிரச்சாரத்துக்கு போலாமே அப்படின்னு முதலாக நான் முடிவு பண்ணது அதுதான். அதுல இருந்து இப்ப வரைக்கும் அதிமுகல தான் இருக்கேன். அதனால எனக்கு இந்த வேறுபாடு இதெல்லாம் தெரியாது. ஒருவேளை இவரை சந்திச்சதுக்கு பிறகு அதே போல எனக்கு தோணுச்சுன்னா அவர் கூட அவர் போடுற திட்டங்களை இல்ல இந்த மாதிரி எடுத்து சொல்றதுக்காக போகலாம். அது என் கையில இல்ல, இறைவன் கையிலையும் முதல்வர் கையிலையும் இருக்கு. நீங்க நண்பரா ஒரு நடிகரா பார்த்த விஜய் அவர்களுக்கும் இப்போ முதல்வரா பார்க்கக்கூடிய விஜய்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? வரும்போது என் நண்பர் கூட சொல்லிட்டு இருந்தார் ஜெகன். ஆனா சினிமாவில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அவ்வளவு யதார்த்தமா ரொம்ப கேஷுவலா இருக்காரு. நீங்க நிறைய பேர் விமர்சனங்கள்ல கூட பார்த்திருப்பீங்க. அந்த இதை கூட அந்த இதுல கூட போட்டிருந்தாங்க, இந்த படத்தோட ஸ்டில்ல போட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணி நடந்து வர்றது. இப்போ அவர் அதே மாதிரி முதல்வரானதுக்கு அப்புறம் பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணி நடந்து வருது. இது ரெண்டையும் போடும்போது அதே மாதிரி அவர் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தானே இப்பயும் இருக்காரு அப்படின்னு தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. எனக்கும் அப்படித்தான் தோணுது. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித் இப்படி போயிட்டு இருக்கும்போது இவர் ஒரு பக்கம் அரசியல் பிரவேசத்துல இருக்கும்போது அஜித் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கார் ரேஸை தாண்டி இப்போ கிரிக்கெட்லாம் பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அவர் முதல்ல சொல்லிட்டாரு அரசியலுக்கு வரமாட்டேன். அதனால வந்து எனக்கு பிடிச்சது ஆசையானது இந்த மாதிரி கார் ஓட்டுறது. இப்ப இல்ல, நான் நிறைய படங்கள் அவர் கூட நடிச்சிருக்கேன். ராஜா படம் ஊட்டியில ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அப்போ பாத்தீங்கன்னா அவர் வந்து பைலட்டா போகணும்னு தான் ஆசைப்பட்டார். ஒரு சின்ன அந்த பிளைட் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டு கேமராமேன் அவரும் இங்கே ஆள் இல்லாத காட்டுக்குள்ள போயிடுவாங்க. அந்த இதை வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணிட்டே இருப்பார். அப்போ கேட்கும்போது சொன்னார், இந்த மாதிரி நான் பைலட் ஒரு நாளாவது பைலட் ஆகணும் அப்படின்னாரு. அப்புறம் அந்த கார் ரேஸ்லயும் சரி அந்த மாதிரி இன்னொரு இடத்துல அவருக்கு விருப்பம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் இங்கே வரமாட்டார். ரசிகர்களுக்கே வந்து அவளை அட்வைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கட் அவுட் வைக்காதீங்க, பால விஷயம் பண்ணாதீங்க, ஒருத்தர் பின்னாடி போகாதீங்க, உங்க குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அதனால அவர் ஆசைகள்னா நிறைய இருக்கு. அவர் அதுக்குண்டான முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்திலயுமே அதே மாதிரி அவர் நம்பர் 1 வரணும் அப்படிங்கறது தான் என்னுடைய ஆசை. இப்போ விஜயோட நீங்க சேர்ந்து நடிச்சிருக்கீங்க, அவரோட பழகி இருக்கீங்க. இந்த 5 ஆண்டு எப்படி சார் ஆட்சி நடத்துவாங்க? நான் தான் முதலே சொல்லிட்டேனே, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. இப்பதான் 2 வாரம் ஆகுது. இனிமே போக போக என்னென்ன திட்டங்கள் போடுறாரோ அதை வச்சு நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா நீங்க தான் முதல்ல என்னையெல்லாம் வந்து யாருன்னே தெரியாத என்னை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது பத்திரிகையும் இந்த ஊடகம் மட்டும்தான். அன்னைக்கு வந்து பெற்றது அன்னை வளர்த்தது சென்னைன்னு சொன்னேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் வையாபுரின்னு தெரியுதுன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். அதனால நல்லாட்சி நாயகன் இல்ல நல்ல ஆட்சி பண்றாரு, இது மிஸ்டேக்கு, இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்து சொல்றது நீங்க. எங்களை மாதிரி ஒரு 4 பேர் அங்கங்க ஊர்களில் உங்களை சந்திக்கும் போது எங்க மனசுல பட்டதையும் எடுத்துட்டு போய் சொல்றது நீங்க தான்.
இல்லை நான் அவங்க போஸ்ட் அடிச்சிருக்காங்க. ஓ அவ்வளோதானா? ஓகே, நன்றி, வணக்கம்.